இன்னைக்கு நம்ம பிளாகிங் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். உங்களில் எத்தனை பேருக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கு? டைரியில் நீங்கள் டெய்லி என்னென்னலாம் பண்ணீங்க, அந்த நாள் முழுக்க என்ன நடந்துச்சு, அடுத்த மாதத்துக்கு என்ன பிளான், அடுத்த உங்களோட கோல் என்னன்ட்டு எல்லாமே நீங்கள் டைரியில் எழுதியிருப்பீங்க. ஸோ பிளாகிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் பிளான் போடுறதும் டெய்லி உட்காந்து டைரி எழுதுறது ஆன்லைனில் பண்ணுறது தான் பிளாகிங். ஒரு பிளாக் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் எழுதுறது ஒரு போஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அண்ட் நீங்கள் டெய்லி போடுற போஸ்ட் எல்லாமே நீங்கள் மந்த்லி கேட்டகரியில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாத்துக்கும் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் அந்த பிளாகை பற்றி படிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிளாக் பண்ணுறதுக்கு எந்தெந்த வெப்சைட்டில் ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா கூகுள் பவர் பண்ணுற blogger.com அண்ட் WordPress. ஸோ இது ரெண்டு மட்டும் இல்லாமல் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. எப்படின்னா ஸ்கொயர்ஸ்பேஸ், கோஸ்ட், மீடியம், கண்டென்ட்ஃபுல், டம்ளர், லிங்க்டின், டைனி ப்ரெஸ். இது எல்லாமே ஒவ்வொரு விஷயத்துக்கு யூஸ் ஆகுறது. பிளாகுங்கிறது நீங்கள் உங்களை பற்றி எழுதி அதை ஆன்லைனில் இருக்க மக்களோட நீங்கள் ஷேர் பண்ணுறது தான். ஸோ இதை நீங்கள் எந்த விதத்தில் வேணாலும் பண்ணலாம். பர்சனலாக எழுதணுன்னா blogger.com யூஸ் பண்ணலாம், அல்லது உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக வேணும்னா நீங்கள் linkedin.com யூஸ் பண்ணலாம், அல்லது சும்மா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே மட்டும் ஷேர் பண்ணுற மாதிரினா டம்ளர் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நீங்கள் ஒவ்வொரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தேவையான விதத்தில் ஈஸியாக இருக்கும். ஸோ எதுக்கு பிளாக் பண்ணணும்? இந்த பிளாகிங் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதில் ப்ரொஃபஷ்னலாகவே பண்ணிட்டுருக்காங்க. ப்ரொஃபஷ்னல் இன் த சென்ஸ் டெக்னாலஜி பற்றி எழுதுறது, அல்லது சாப்பாடு அல்லது ட்ரெஸ்ஸஸ் பற்றி எழுதுறது, இது எல்லாமே அவங்களோட பிளாகில் அவங்க எழுதுவாங்க. அண்ட் அந்த லிங்க்கை ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது நீங்கள் டெக்னிக்கல் டேர்ம்ஸில் எடுத்துக்கணுன்னா ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷன் கூட சொல்லலாம். ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷன்னா நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா அதுக்கு தேவையான ஃபைல்ஸ் நம்ம என்னென்னலாம் அதை பற்றி படிச்சிருக்கோம், எங்கெங்கெல்லாம் நம்ம லிங்க் எடுத்திருக்கோங்கிற எல்லாமே நம்ம வெப்சைட்டில் போட்டுடுறோம். அண்ட் மற்றவங்க அந்த வெப்சைட் யூஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான விதத்தில் அதை மாடிஃபை பண்ணி அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ்க்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது பேர் தான் ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷன். இது ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் இல்லை, ஆர்டிகல்ஸ் எழுதுறது, வீடியோஸ் பண்ணுறது அண்ட் மற்ற நிறைய விஷயத்தில் ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷன் இன்றைக்கி ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. பிளாகிங் உலகத்தில் WordPress தான் இருக்கிறதுல பெரிய டாபிக்னு சொன்னேன். ஸோ WordPressல இருக்க முக்கியமான ஒரு கொஸ்டின் என்னென்னா wordpress.com அண்ட் wordpress.orgங்கிறதுக்கு என்ன பேசிக் டிஃப்ரென்ஸ்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். wordpress.comங்கிறது ஒரு வெப்சைட். ஸோ நீங்கள் அதில் உங்களோட பிளாகை நீங்கள் டைரெக்டாகவே ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். பேசிக் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா காஸ்ட், ஃப்ரீடம் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஸோ இது எல்லாமே இந்த ரெண்டு வெப்சைட்லேயும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அல்லது ஒரு அட்வான்டேஜாக தான் இருக்கும். wordpress.comங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வெப்சைட். அங்கே நீங்கள் உங்களோட வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஒரு லிமிடேஷன் என்னென்னா உங்களோட வெப்சைட்டோட பேரோட wordpress.com ஆட் ஆகும். எப்படின்னா technanban.wordpress.com தான் கொடுக்க முடியும். அல்லது நீங்கள் ஏதாச்சும் வெப்சைட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை டைரெக்டாகவே இதில் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். wordpress.orgங்கிறது உங்களோட சிஸ்டமில் அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த சிஸ்டம்லேருந்தே இந்த கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய சாஃப்ட்வேரை நீங்கள் ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிஸ்டமால் மட்டும்தான் உங்களோட வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வெளியே இருக்கும்போது இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப கடினமாக இருக்கும். காஸ்ட் படி பார்த்தீங்கன்னா wordpress.com எல்லாமே ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அண்ட் wordpress.org ஒவ்வொரு லெவல்லையும் ஒவ்வொரு காஸ்ட் செட் பண்ணுவாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி ப்ரொஃபஷனலாக பிளாகிங் பண்ணலான்னு பார்க்கணும்னா அதுக்கு முக்கியமான ஒரு டாபிக் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா சிம்பிளாக உங்கள் வெப்சைட்டுக்கு பக்கத்தில் வர பிளாக் அல்லது நீங்கள் போடுற கண்டென்ட்டுக்கு பக்கத்தில் வர ஆட்ஸ் எல்லாமே அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் வர்றது தான். அந்த ஆட்ஸை கிளிக் பண்ணால் அல்லது அது வழியாக ஒரு பர்ச்சேஸ் அல்லது ஒரு சைன்அப் நடந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு கமிஷன் வரும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதோட பேர் தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இதில் ஒவ்வொரு ஆட் ஒவ்வொரு சைன்அப்லேயும் ஒவ்வொரு காஸ்ட் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக பண்ணணுன்னா உங்கள் வெப்சைட்டுக்கு நிறைய பேரை நீங்கள் கொண்டு வரணும். அதாவது வெப்சைட் வியூவர்ஸ் நிறையாவே இருக்கணும். எப்படி பிளாக் ஆரம்பிக்கிறது அண்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் எப்படி சக்ஸஸாக இருக்கிறது பற்றி நீங்கள் பார்க்கணுன்னா shoutme.com போங்க. அல்லது நாங்கள் இதை பற்றி ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷனுங்கிற டைட்டில் நாங்கள் வீடியோ பண்ணுற வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். இல்லைனா நீங்கள் இப்போ இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா எங்களுக்கு மெயில் பண்ணலாம். ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா மொசில்லா தான் இருக்கிறதுல நம்பர் 1 இருக்காங்க. அவங்க என்ன வெப்சைட் பண்ணாலும் என்ன சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சாலும் அதோட ப்ரோக்ராம் github.comல அவங்க அப்லோட் பண்ணிடுவாங்க. நீங்கள் மொசில்லா அல்லது ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களோட மற்ற வீடியோஸ் பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிளாகிங் அண்ட் WordPress பற்றி இந்த சின்ன அறிமுகம் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.